பாருங்கள், ப்ளவுஸில் வந்து ஒரு அழகான பேக் நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் அளவு எடுத்துகிட்டு ஒரு லீஃப் நெக் மாதிரி வந்து பேக் சைடு வந்து வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக வரைஞ்சிட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய நெக் டிசைன்ஸ் எல்லாம் நான் போடுறேங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி பேட்டர்ன்லாம் வச்சு உங்களுக்கு நான் பேக் நெக் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்ல கிளாத்தில் வச்சு அந்த லைனிங் கிளாத்து இருக்கு இல்லைங்களா, அந்த நல்ல கிளாத் வச்சு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், நெக்கு இதெல்லாம் வந்து அதை நகராமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து குண்டூசி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிளாத் வந்து இது வந்து கிரேப் கிளாத் மாதிரி இருக்குதுங்க, சாரீ கிளாத்து. ஸோ அந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம குண்டூசி குத்திக்கலாம். குத்திட்டு பாருங்கள், நெக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த நெக்கு ஷேப்புக்கு வந்து கரெக்டாக அடிச்சுக்கணும். அந்த ஊசி குத்துனால தான் நமக்கு வந்து நகராமல் இருக்கும். இல்லைன்னா இந்த மெட்டீரியலுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், அப்படி நெக் வந்து தைச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு இருக்கு இல்லைங்களா, இடுப்பும் வந்து அப்படி ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த நெக்கு மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பீஸ் நம்ம வச்சுருக்கலாம். ஒரு சின்ன யூஸ்க்காக வரும் இந்த நெக்கில் கட் பண்ணுற பீஸு. ஸோ இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த நெக் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அட்கட் போட்டுக்கலாங்க. அட்கட் போட்டால் தான் இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக அட்கட் போட்டுக்கலாம். போட்டுகிட்டே பாருங்கள், இப்போ சைடில் வந்து இப்படி விட்டு திருப்பணும்னு வைங்க, எல்லாமே இன்விசிபிள் ஆயிரும். நெக்கு, இடுப்பு எல்லாமே வந்து இன்விசிபிள் ஆயிரும். ஸோ நீட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து எல்லாம் இந்த அமுக்கு தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அமுத்தி ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரு தையல் போட்டுக்கலாம். சைடு, ஆம்கோல் எல்லாமே, நெக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஷோல்டர் முதற்கொண்டே எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல பீஸு, அது ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து நெக்கில் அப்படி ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து என்ன ஷேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் சைடில் வந்து பைப்பிங் மாதிரி கொஞ்சம் ப்ளூ கிளாத் மட்டும் விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் பாருங்கள், ஒரு சும்மா சின்னதாக ஒரு நூலிட அளவுக்கு வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டே பாருங்கள், அந்த லீஃப் கிட்ட வந்துட்டு அப்படியே திருப்பி கீழே வந்து இப்படி கொண்டு வரலாங்க. நான் இப்போ கொண்டு வந்திருக்கிற மாதிரி வளைச்சி அப்படி கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடும் இதே மாதிரி தான் தைக்கணும். அந்த சைடு தைக்கிறதுக்கு வந்து நான் கீழேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். அப்போ தான் நமக்கு இந்த கைசாரின்னு சொல்லுவோம் இல்லையா, கைசாரி கிடைக்கும். ஸோ கீழேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது கரெக்டாக அந்த நெக்குக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த சைடுக்கும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் சைடில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக வந்து அந்த பார்டர் வந்து நமக்கு அமுத்தி கிடைக்கும். இது ஒரு டிப்ஸ்க்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. இது ஒரு பேட்டர்ன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலை. மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ பேக் நெக்கில் வந்து ஃபுல்லாக வச்சு அடித்தாச்சு. இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதிலே ஒரு சின்ன பட்டனும் வச்சுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு டிசைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்கிலிருந்து நம்ம பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, கட் பண்ணி அந்த பீஸையே பாருங்கள் கரெக்டாக வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சைடு பீஸரெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அது ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஓப்பன் மட்டும் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. சதுரமாக வந்து நம்ம செவ்வகமாக இருக்குது. ஸோ செவ்வகம் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து பீஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன மாடலுக்காக தான் இது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா கழுத்து வந்து துணி பீஸ் தான், அதாவது கிளாத்து ப்ளவுஸோட கிளாத்து பீஸ் தான்.
ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் தான் அதுலேயே. இப்போ இது 4 பக்கம் அடிச்சுட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் விட்டு பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி நமக்கு கிடைக்கும். தைச்சாச்சு, இதை திருப்பணும். திருப்ப கஷ்டமாக இருந்ததுன்னா 3 பக்கம் மட்டும் அடிச்சுட்டு ஒரு சைடு ஓப்பனில் விட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே அப்படியே மடித்து நம்ம தைச்சிக்கலாங்க. அது நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி தான் பை மாதிரி வரும் நமக்கு, ஸ்கொயராக செவகமாக கிடைக்கும். நீட்டாக வந்து அந்த கார்னர்லாம் எடுத்து விட்டுக்கலாங்க. பீஸெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த உள்ளுக்குள்ளே சின்ன ஓப்பன் இருந்துச்சு பார்த்திங்களா, அது நல்லா உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள், அது மேலே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த லேஸ் வச்சு ஃபுல்லாக அடிச்சுக்கலாங்க. மேலே வச்சு 4 பக்கமும் அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு நீட்டாக அதில் வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு ஷேப்பு. இது என்ன பண்ணுறோம் பாருங்கள், இப்படி சுருக்காக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று நூலில் வந்து நம்ம சுற்றிக்கலாம். அப்படி நூல் இல்லை அப்படின்னா மிஷின்லேயே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நூல் இருக்குது, நூல்லையும் சுற்றிக்கலாம். இல்லை நூல் வேண்டாம் அப்படின்னாலும் பாருங்கள், அப்படியே வச்சு மிஷின்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து பாருங்கள், அது சென்டரில் வைக்கலாம். இந்த சென்டரில் வச்சு அப்படி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஒரே நிமிஷம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃபில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து சென்டரில் மட்டும் ஒரு பட்டன் மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு போங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு பேட்டர்னோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும்.